இன்னைக்கு லட்சுமி நாராயண மண்டபத்தால் முழு நிலா அரங்கம் என்ற ஒரு நிகழ்வு இங்கே ஆரம்பிக்கப்படுகிற ஒரு அரங்கு இங்கே ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இது தீபக மாணவர்களிடையே ஒரு கல்வி புலத்தினையும் மற்றும் அவர்களுடைய இணைப்பாடுகளான செயற்பாடுகளையும் வளர்க்கின்ற ஒரு நிகழ்வாக இது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் நீங்கள் கல்வித்துறையில் பல காலம் இருந்து ஓய்வு பெற்ற ஒருவர், இந்த நிகழ்வு பற்றி நீங்கள் ஏதாவது கருத்து கூற வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். அனைவருக்கும் வணக்கம். உண்மையிலேயே முழுநிலா அரங்கம் என்ற நிகழ்வு இதில் வந்தபோதுதான் கேள்விப்பட்டு மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு விடயம். தீவிர மாணவர்களுடைய கல்வியை வளர்த்தெடுப்பதற்காக பல்வேறுபட்ட போட்டிகள் வைத்து அந்த மாணவர்களுக்கிடையே கல்வியை வளர்த்தெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்துடனும் மற்றும் இந்த இடைப்பாடுகளான செயற்பாடுகளிலே இந்த மாணவர்கள் ஒளிர வேண்டும் என்ற நோக்கத்தோடும் இந்த ஒளிரில்லா அரங்கம் இன்றைய நாள் முதல் பருவம், இன்றைய ஒரு பூரணி நாள் பருவம், இன்றைய நாள் இவர்கள் அதை ஆரம்பித்திருக்கிறார்கள். அந்த வகையிலே உண்மையிலேயே மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு காலத்திலே தீபத்திலே இருந்த மாணவர்கள் தான் இன்று வெளி இடம்பெயர்ந்து வெளி உலகத்திலே போய் பிரகாசி கொண்டிருக்கிறார்கள். இன்றும் கூட இங்கு மாணவர்கள் நல்ல நிலையில் இருக்கிறார்கள் என்றால் ஒரு சிறந்த ஒரு உத்தியோகஸ்தராகவும் இருக்கிறார்கள் என்று கேட்டால் தீப மாணவர்களால் நாங்கள் இருக்கிறார்கள் தான் நான் கருதுகிறேன். இன்னொரு காலத்திலே தீபத்துக்கும் வடமராட்சி இடையிலே ஒரு போட்டில்லை. வடமராட்சி என்றவர்கள் மேலே கல்விப்பினத்திலே மிகவும் சிறந்த விளைவுகள். அதே நேரத்திலே தீபத்தில் உள்ளவர்கள் பிரபஞ்சமான நிறுவனங்களை இன்று பல்கலைக்கழகமாக இருந்தாலும் சரி, அரசு நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, அவர்களே தலைமை பதவியை வகிப்பவர்கள் ஒரு காலத்திலே தீபத்திலே உள்ளவர்களாக இருந்தார். அவ்வாறு போட்டி நிலவியது. இன்று இடம்பெயரும் அந்த பிற்பாடு மாணவருடைய கல்வி படிப்படியாக அவருடைய மனம் குறைந்து பெற்றோர் மத்தியிலும் அதான விழிப்புணர்வு குறைந்து அவ்வாறு வந்த நிலை உருவாக்கி இருக்கிறது. அந்த வகையிலே இதை மேலும் மேலும் நாங்கள் கட்டி எழுப்பி அவர்களை மிளிரச் செய்வதற்கு இப்படியான ஒரு ஒளிரில்லா அரங்கத்திலே அவர்களுக்கான போட்டிகள் வைத்து அவர்களை முன்னேறச் செய்ய வேண்டும் என்ற வாழ்த்துகிறேன். உண்மையிலேயே அது வரவேற்கத்தக்க ஒரு விடயத்தை நான் கருதுகிறேன். நிச்சயமாக சார், முன்பு ஒரு காலத்தில் தீபகம் கல்வி நிலையில் புகழ் கொடுத்திருந்தது உண்மை. நீங்கள் கல்வி புலத்தில் பல வருடங்கள் பணிபுரிந்த ஒருவர், தீபகத்தினுடைய இன்றைய கல்வி நிலைக்கு பின்தங்கியமைக்கான காரணம் என்ன என்று உங்களால் கூற முடியும்? தீபகத்தினுடைய கல்வியிலே உண்மையிலே என்னை பொறுத்தவரையிலே பாடசாலைகள் அவ்வாறு மூடப்படாமல் இருந்த பாடசாலைகள் அத்தனையும் மிகச் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் மாணவருடைய வளம் இந்த பாடசாலையிலே குறைவடைந்து செல்வதனாலே அவர்களுக்கான ஆசிரியர் இன்று கல்வி அமைச்சிலே அந்த மாணவர்கள் எத்தனை பேர் அங்கு கல்வி கற்கிறார்களோ அதுக்கேற்ற விகிதாசாரத்திலே தான் ஆசிரியர்களுக்கு நாங்கள் பாடங்கள் சொல்வோம், ஆசிரியர்கள் வழங்குகிறார்கள். அந்த வகையிலே அந்த பாடசாலைக்கு எல்லா பாடங்களையும் கற்பிப்பதற்கான ஆசிரியர் கிடைப்பது குறைவாயிருக்கிறது. அந்த துறையிலே வல்லுநர்களாக இந்த ஆசிரியர்கள் குறைவாயிருக்கிறது என்று சொன்னால் அவருடைய மாணவர்களுடைய எண்ணிக்கை குறைவதற்கான அவ்வாறு ஏற்படுகிறது. ஒரு காலத்திலே ஒரு திட்டம் வருவதாக கூறியிருந்தார்கள். அந்த தரம் 9 ஒன்றாக இணைத்து மேலே 9க்கு மேலே 10 15 ஒரு பாடசாலை கீழ்மட்ட பாடசாலை ஒன்றாக நடத்துவதாக திட்டமிட்டிருந்தார்கள். அது காலக்கிழமையிலே இது கைவிடப்பட்டது. என்னை பொறுத்தவரை அப்படியான ஒரு வருமாக இருந்தால் தீவிரத்தில் உள்ள பாடசாலைகளில் முன்னணி மாணவர்களை இன்று வேறு மத்தியில் ஒதுக்கி சிறப்பாக இயங்குவதற்கு அந்த மாணவர்கள் 10 15 மாணவர்கள் ஈர்த்து அவர்கள் கொஞ்சம் தூரத்தில் வந்தாலும் கூட ஒரு சைக்கிளிலே வரக்கூடியவர்கள் அவர்களை அந்த கல்லூரிக்கு ஈர்த்து ஆசிரியர் வளத்தை
கூடுதலாக அந்த துறை சார்ந்த ஆசிரியர் அங்கே நியமிக்கும் போது அந்த மாணவர்கள் மிகச் சிறந்த ஒருவர்களை பெறுவதற்கு ஒரு வாய்ப்பு என்று அதுக்கான ஒரு இது என்னன்னு சொன்னால் இந்த மாணவருடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப ஆசிரியர்களும் வந்து வழங்குவதற்கு கல்வி வலையமோ கல்வி கொண்டு தயங்குகிறது என்று சொன்னால் மாணவர் எண்ணிக்கையெல்லாம் ஆசிரியர்களுக்கு போட முடியாது. அதுதான் அந்த காரணம் தான் நாங்கள் நிச்சயமாக பொருளாதார நலிவு தீவகத்தில் இருக்கின்றதா, அந்த பொருளாதார நலிவின் மூலம்தான் இந்த கல்வி பின்தங்கி செல்கின்றதா என்ற ஒரு கேள்வி மக்களிடையே இருக்கின்றது. நாங்கள் பார்க்கின்ற வகையிலே பல விடயங்கள் தீவகத்தில் முன்வந்து செய்யக்கூடிய பலர் இருக்கின்றார்கள். பொருளாதாரம் கல்வியில் பின்னோக்கி செல்கின்றதா என்பதை பற்றி கருத்து என்னவாக? பொருளாதாரம் பின்னோக்கி செல்வதல்ல, பெற்றாருடைய அக்கறையில் உண்மையிலேயே இந்த கிராமப்புறத்திலே வாழ்வர்கள் கூடுதலாக எங்களுடைய விவசாயத்துறையிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர் தங்களுடைய கர்மத்திலே கல்விகட்டமாக இருப்பார்கள். மாணவனுடைய கல்வியிலே அவருடைய அக்கறை குறைவு. ரெண்டாவது முறை நான் வேறுமை மத்திய கல்வியுடைய இந்த அதனுடைய ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணுற மாணவர்களை இங்கே எங்களுக்கு அந்த காலத்திலே விடுதி இருந்தது. ஆண்கள் விடுதி, பெண்கள் விடுதி என்ற 2 விடுதிகள் இருந்தது. அந்த விடுதியிலே மேலே நானும் ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ண பிற்பாடு வித்தியாசாலியிலிருந்து 6ஆம் தரத்துக்கு மேலே மத்திய கல்லூரியிலே விடுதியிலே இருந்து கற்றவன். திரும்பவும் நான் 4 வருஷம் கற்ற பிற்பாடு நான் செல்வஸ் கல்லூரிக்கு சென்று விட்டேன். என்ன நான் இந்த வேலை மத்திய கல்லூரியினுடைய பழைய மாணவர்களை கண்டால் நான் ஒரு விடயம் என்னவென்றால், நீங்கள் தீவகத்தில் உள்ள அத்தனை பிள்ளைகளை அந்த வரக்கூடிய இந்த கல்லூரியிலே கற்பதற்கு கனமான ஆண்டுக்கு தீவகத்தில் உள்ள பிள்ளைகளை உரிய மாணவர்கள் ஒவ்வொருவரும் ஸ்பான்சர் பண்ணி அந்த பாடசாலைக்கு இந்த காசுகளை செலவழிக்கிறது. இன்று அவர்கள் அதிக பேர் ஏற்பாடு செய்து கேட்கிறார்களோடு கல்வி சம்பந்தமாக இந்த மாணவர்களுக்கு அந்த உங்கள் காசு செலவடைவது என்ன என்றால் புரியவில்லை. அதனால் நான் சொன்ன வெளியாக என்ன இந்த ஏழு மத்திய கல்வியுடைய விளைவான சங்கத்தில் அனைத்து நான் சொன்னது நீங்கள் அவர்களுக்காக ஸ்பான்சர் பண்ணி ஒவ்வொரு வெளிநாட்டில் விளைவான சங்கம் உறுப்பினராக இருந்தாலும் சரி, உள்நாட்டில் இருந்தாலும் ஒரு 2-3 பேரை தரமான சேர்த்து 15 பேரை ஸ்பான்சர் பண்ணி இந்த விடுதியிலே அவர்களை வைத்து அவருக்கு எல்லா வகையான செயற்பாடுகள் இடைப்பாடுகளான செயற்பாடுகள் எல்லாம் கொடுத்தால் அவர்கள் முழு மனிதராக வருங்காலத்தில் எல்லா விதத்திலும் அவர்கள் ஆக்கப்பட்டார். சென்ட் ஆண்ட்ரூஸ் கல்லூரி சென்றிருந்த பாடசாலையில் இருக்கும் முழுமையான அதிகாரத்தினோட விஷயம் அங்கே அந்த மாணவர்களை மகன் போனால் அவர்கள் விடுதியில் இருப்பார்கள். குறிக்கப்பட்டவர்கள் கற்றுக் கொண்டிருக்கிறார்கள், குறிக்கப்பட்டவர்கள் கூட புத்தகத்தில் இருக்கிறார்கள், குறிக்கப்பட்டவர்கள் கூட்டிக் கொண்டிருக்கிறார்கள், குறிக்கப்பட்டவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு பல துறைகளிலே அவர்கள் அந்த கல்லூரி அந்த மாணவர்கள் வளர்க்கிறார்கள். அந்த வகையிலே தான் உதயபந்தாட்ட போட்டியிலே கூட ஒரு ஆண்டு சென்றார்கள். தேசிய மட்டத்திலே ஒரு மாற்றம். அவ்வாறு நாங்கள் ஏதோ ஒரு மாணவர்களை இவ்வாறு எங்களோட தீவிரத்திலுள்ள மாணவர்களை நாங்கள் ஏதோ ஒரு வகையிலே கல்விப்பள்ளத்தில் முன்னெடுக்க வேண்டுமானால் அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நாங்கள் உதவி செய்யலாம். உண்மையில பழைய மாணவர் செல்வசரியாக இருக்கிறார்கள். அவர் அவ்வாறு செய்தால்தான் இன்றைய வேலை செல்வனுடைய மாணவர்கள் எண்ணிக்கை அவ்வாறு ஆசிரியர் வளர்ந்திருக்கிறார்கள். உண்மையாக சொல்ல போகிறார்கள், கூடுதலான ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் ஒழிய அதுக்கான மாணவர் எண்ணிக்கை கொண்டு அதைத்தான் நான் அனுபவிக்கிற முறை அவ்வாறு தான் தலைமை செய்து இந்த மாணவருடைய தீவிர மாணவருடைய கையை நான் வளர்த்திருக்கலாம். நிச்சயமாக நல்ல ஒரு கருத்து. அதாவது அபிவிருத்தி என்பது தனி மனித அபிவிருத்தியாக, அதாவது கல்வி சார்ந்த அபிவிருத்திகளை மேற்கொள்கின்ற போது தீவிரத்தினுடைய கல்வி புலத்தில் மாணவர்களுடைய வளர்ச்சியினை ஏற்படுத்த முடியும் என்பது அவருடைய கருத்தாக அமைந்திருக்கின்றது. அந்த வகையில் இந்த கல்வி சம்பந்தமான விடயங்களோடு நாம் இங்கு சிவன் ஐயா அவர்களுடன் இணைந்திருக்கின்றார். ஒரு ஆலயத்தின் தலைவர்.
அந்த ஆலயங்கள் பல அறநெறி பாடசாலைகளை உருவாக்கியிருந்தது. அதாவது மாணவர்களுடைய ஒழுக்க ரீதியான விழுமியங்கள். உங்களது ஆலயங்கள் எவ்வாறு பங்களிப்பு செய்கின்றன அல்லது இன்றைய காலகட்டத்தில் தீபகத்தை பொறுத்தவரை ஆலயங்கள் எவ்வாறு அறநெறிசார் கல்விக்கு எவ்வகையான உதவிகள் செய்கின்றன? ஆலயத்தை பொறுத்தவரையில் நாங்கள் சொல்ல என்றால் ஆலயத்தை ஒரு நிர்வாகம் சரியான முறையில் இயக்கி போகிற பொழுதுதான் அதற்கு முன்னேற்றம். அந்த சில போட்டி சிறுவர்களை கோயிலில் ஆர்வம் கூட்டக்கூடிய மாதிரி கல்வி வளர்த்தோம். சும்மா அப்படியே கோயிலில் வந்து பற்று பாசத்தோடு கல்வியை உணர்த்தக்கூடிய ஒரு நிர்வாகம் அமைய வேணும். அதான் முதலாவது என்னுடைய நாங்கள் ஐநா கோவில் கட்டி எழுப்புவதற்கு எவ்வளோ சிரமம் நாங்கள் அதை இருக்கிறோம். அதே நேரத்தில் எல்லா கோயில்களிலும் எல்லா முறையிலும் இந்த கூட்டுத்தாக்கணை வச்சு அதுக்கு போட்டியை வச்சு அதுக்கு போட்டி கருத்து எல்லா இதையும் நடத்திட்டு வந்தது முடியும். இன்றைய காலத்தில் அவ்வாறு இல்லை என்று சொல்ல வருகிறது. அதே நேரத்தில் இப்போ வேலூர் சொந்த கொள்கை எடுத்து பார்க்க வேலூர் சொந்த கொள்கைக்கு அச்சுவேலியில் இருந்து வந்து படித்தார்கள் இருக்கிறாங்க மாணவர்கள். பக்கத்துக்கு வந்து நிச்சயமாக தீவுகள் கடந்து பல மாணவர்கள் வேலை கட்டியிருக்கிறார்கள். பள்ளிப்பான் வேலூர் சொந்த கொள்கைக்கு வந்து ஒரு இனிமேல் இல்லை என்ற ஒரு முன்னேற்றத்தில் போட்டியோடு இருந்த ஒரு சிறப்பான பள்ளி. அந்த சிறப்பான பள்ளிக்கூடத்துக்கு அந்த யாழ்ப்பாணத்தில் இருந்து தீபம் முள்ளா வந்து ஒரு சில இருந்து படித்தார்கள். புலசி பாஸ் பண்ணுறாங்க. அதாவது வந்து எந்த பள்ளங்களுக்கு மகாலிங்க மாதம் இருந்ததாக இருந்தாங்க. அதே நேரத்தில் துளசி மாதத்துக்கு என்ன செயல்பாடு படிக்கிறது துளசி துளசி இல்லை அதுவும் ஆறு செயல்பாடு இருந்து தெரிந்தன. அப்போ அவர்கிட்ட படித்து பாஸ் பண்ண பிள்ளைகள் தான் அவையில கொண்டாந்து ஏற்றி அவையில் அந்த பிள்ளைக்கு அந்த ஜிமேலில் ஒரு நல்ல நிலையில் லோக்கல் இன்ஜினியராக இருக்கிறாங்கன்னு சொன்னால் ஆரம்பத்தில் அது இந்த சின்ன பகுதியில் திறமையாக இருந்தது. ஒரு நிறுவனம் இருந்தவர் அவர் வந்து இங்கிலீஷ் அவர்கிட்ட படித்தார்கள் எல்லாரும் ஏ குரூப் சி குரூப் வந்து கடைசியில் காவாய் அவங்களுக்கு அவங்கள முன்ன கொண்டு வரணும். அப்படியாக படித்து நல்ல பள்ளிக்கூடத்தை இலக்கியம் இருந்தது. இந்த நிலையில் அது கற்று போச்சு. அதே நேரத்தில் என்னுடைய அனுபவத்தில்
அவர்கிட்ட படித்த பிள்ளைகள் அத்தனை பேரும் எதிர்நேர் உட்கார்ந்தாங்க. ஆரம்ப கல்விதான் எங்களுக்கு திறமையாக இருக்கு. அதுதான் நான் நன்றி சிவமையா. அதாவது சிறந்த ஒரு அர்ப்பணிப்பு தான் ஆசிரியர்களுக்கு மிக முக்கியமான ஒன்றாக அமைந்திருக்க வேண்டும் என்று கூறியிருந்தீர்கள். அந்த வகையிலே பிரபலமான பல ஆசிரியர்களுடைய பெயரை நீங்கள் குறிப்பிட்டிருந்தால் அவர்கள் எவ்வாறான செயற்பாடுகளை அந்த மாணவர்களுக்காக மேற்கொண்டிருந்தார்கள் என்று அந்த வகையிலே தீவகம் ஒரு முன்னேற்ற பாதையில் ஒரு காலத்திலே கொடிகட்டி பறந்திருந்தாலும் இன்றைய கல்வி நிலையில் பின்தங்கிய ஒரு நிலை காணப்படுகின்றது. எனவே அந்த பின்தங்கிய நிலையை முன்னோக்கி கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இந்த அரங்கம் இங்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த அரங்கத்தின் மூலம் தீபகத்தினுடைய பல விடயங்கள் இங்கு ஆராயப்பட இருக்கின்றது. எதிர்வருகின்ற ஒவ்வொரு பருவ நிகழ்வுகளிலும் இந்த தீபகத்தினுடைய கல்வி மற்றும் விவசாயம் மற்றும் இதர விடயங்கள் பற்றி இந்த தீபகத்திலே பல பிரபலமானவர்கள் அழைக்கப்பட்டு இந்த அரங்கம் தொடர்ச்சியாக இடம்பெறும். அதனூடாக மாணவர்களுக்கான நிகழ்வுகளும் இதர நிகழ்வுகளும் அவர்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அவர்களுக்கு சிறந்த பரிசுகளும் இங்கு வழங்கப்பட காத்திருக்கின்றது என்பதனை அறிய தெரிவிக்கின்றோம். அந்த வகையிலே இந்த நிகழ்வுக்கு வருகை தந்து அரிய பல கருத்துக்களை வழங்கியிருந்த ஓய்வு நிலை அதிபர் தம்பி மகேந்திரன் மற்றும் ஆலய முனைநாள் தலைவர் சிவம் ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.